5 ஆண்டுகளுக்கு முன் அனுமந்தகுடியில் பெற்ற தோல்வி புண் இன்னும் தஞ்சை மன்னனின் உள்ளத்தில் ஆறவில்லை. அதை நினைக்கின்ற போதெல்லாம் அவன் கண்கள் சிவந்தன. தன் எண்ணம் ஈடேறும் வழிமுறைகளை எல்லாம் எண்ணி பார்த்தான். ராமநாதபுரம் சீமைக்கும் சிவகங்கை சீமைக்கும் இரத்த சம்பந்தம் இருப்பதனால் களம் இறங்கும் போதும் அவர்கள் கைகோர்த்து கொள்கின்றனர். மரணத்தை கூட அவர்கள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்றனர். பிரித்தாளும் சூழ்ச்சிகள் கூட அவர்கள் விஷயத்தில் பிரிந்து விடுகிறது. இந்த யதார்த்தம் தஞ்சை மன்னனை சிந்திக்க வைத்தது. மறவர் படையை நேர்கொள்ள தஞ்சை படைகளால் இயலாது. அதனால் அடுத்த முயற்சிகளில் தஞ்சை மன்னன் இறங்கினான். மராட்டிய படையின் துணையை அவன் நாடினான். தஞ்சை மன்னனின் விருப்பத்தை நிறைவேற்ற மராட்டியத்தில் இருந்து பெரும் படை ஒன்று தஞ்சை வந்தது. அதை கண்டதும் அனுமந்தகுடியை கைப்பற்றி விட்டது போன்று தஞ்சை மன்னன் துள்ளி குதித்தான். 1755 மே மாதத்தில் ஒரு நாள் மராட்டிய படையின் துணையுடன் தஞ்சை படை அனுமந்தகுடியின் ஒரு பகுதியை கைப்பற்றியது. இந்த செய்தியை கேட்டு சிவகங்கையிலிருந்தும் ராமநாதபுரத்திலிருந்தும் போர்ப்படை ஒன்று அனுமந்தகுடிக்கு புறப்பட்டு சென்றது. தாண்டவராயன் பிள்ளை, வெள்ளையன் சேர்வை, சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தலைமையில் வந்த படை அனுமந்தகுடியை முற்றுகையிட்டது. வெற்றியை தரிசிக்க வேண்டிய வழிமுறைகளை திட்டமிட்டது. 3 தலைமையிலும் 3 பிரிவுகளாக படைகள் பிரிக்கப்பட்டன. இந்த நேரத்தில் சிவகங்கை சீமை ராமநாதபுரம் வீரர்கள் முகத்தில் ஆச்சரியம். எதிரியின் பகுதிகளில் வெள்ளை கொடிகள். ஓங்கி உயர்ந்த மரங்கள் அனைத்தும் வெள்ளை கொடியை பிடித்து நின்றன. ஆம், எதிரிகள் வெள்ளை கொடியை பறக்கவிட்டு போர் நிறுத்தத்திற்காக சமிக்கை செய்தனர். போரில்லாமலே வெற்றியா? வீரப்படைகள் வியந்து நின்றன. சிறிது நேரத்தில் கைப்பற்றிய பகுதியிலிருந்து தஞ்சை படை வெளியேறியது. கடந்து செல்லும் போது கூட ஆபத்து வரக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆயுதம் ஏந்திய தஞ்சை வீரர்களின் கரங்கள் வெள்ளை கொடியை தாங்கி சென்றன. கடைசி வீரன் அனுமந்தகுடியை கடந்து செல்லும் வரை சீமை படைகள் வேடிக்கை பார்த்தன. நமது பகுதியை ஆக்கிரமித்தது ஏன்? இப்போது களத்தில் சந்திக்காமல் நழுவி செல்வது ஏன்? இந்த வினாக்களே சிவகங்கை சீமையின் வீரர்களை குழப்பிக் கொண்டிருந்தன. அப்போது ஓடி வந்த ஒற்றன் ஒருவன், அமைச்சர் அவர்களே, வெள்ளைக்கார தளபதி காளியத்து என்பவன் தஞ்சை தளபதியை சந்தித்து சென்றான். அடுத்த நிமிடமே வெள்ளை கொடிகள் ஏற்றப்பட்டன. அதன் பின் நமது மண்ணிலிருந்து எதிரிகள் வெளியேறும் நிகழ்ச்சி நடந்தேறியது என்று சொல்லி முடித்தான். ஆங்கில தளபதிக்கும் தஞ்சைக்கும் என்ன தொடர்பு? நமக்குள் நடக்கும் போராட்டத்தில் அந்நியல் நுழைவது எதனால்? இது போன்ற புது வினாக்கள் அவர்கள் நெஞ்சில் உட்கார்ந்து கொண்டன. தஞ்சை படைகள் தஞ்சைக்குள் நுழைந்துவிட்ட தகவல் வந்ததும் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்திற்கும் படைகள் திரும்பின. அப்போதும் ஆங்கில தளபதி காளியத்து பற்றிய சிந்தனையே அவர்களிடம் நிரம்பி இருந்தது. சிவகங்கை அரண்மனை. மதுரையிலிருந்து ஆங்கில தளபதி ஹெரான் அனுப்பிய செய்தி மன்னர் முத்துவடுகநாதரின் கரங்களில். இதுவரை 3 முறை படித்து விட்டார். வேலு நாச்சியார் ராமநாதபுரம் சென்றிருந்ததால் தனித்து விடப்பட்ட முத்துவடுகநாதர் தத்தளித்து கொண்டிருந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கு ஆள் அனுப்பிவிட்டு மீண்டும் ஒரு முறை அந்த செய்தியை படித்தார். உடனடியாக மதுரை வந்து என்னை சந்திக்கவும், ஹெரான், ஆங்கில தளபதி என்று தமிழிலேயே அந்த செய்தி இருந்தது. எதற்கு அழைத்திருக்கிறான்? இந்த குழப்பத்தில் முத்துவடுகநாதர் மூழ்கி இருந்தபோது தாண்டவராயன் பிள்ளையும் முத்துக்குட்டி புலவரும் அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். அவர்களை பின்தொடர்ந்து முத்து பல்லக்கு ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து ராமநாதபுரம் மன்னரும் வேலு நாச்சியாரும் இறங்கினர். அதை தொடர்ந்து வந்த குதிரைகளிலும் சாரட்டு வண்டிகளிலும் இருந்து அமைச்சரும் தளபதிகளும் இறங்கினர். குழப்பத்தில் இருந்த முத்துவடுகநாதர் வந்தவர்களை கண்டு சிறிது தெம்பு பெற்றார். ஆனால் முத்துவடுகநாதருக்கு வந்த செய்தி போல் ராமநாதபுரத்து மன்னருக்கும் ஆங்கில தளபதியிடமிருந்து செய்தி வந்திருந்ததால் செல்லமுத்து சேதுபதியின் முகத்திலும் குழப்பம் தெரிந்தது. அனைவரும் சிந்தனையில். அதிலிருந்து விடுபடும் வகையில் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று முத்துக்குட்டி புலவர் சொன்னதும் அனைவரும் அவரையே பார்த்தனர். மன்னர் செல்லமுத்து சேதுபதி மட்டும் இவர் யார் என்பது போன்று பார்த்தார். அதை புரிந்து கொண்ட வேலுநாச்சியார், அப்பா, இவர் மிக சிறந்த கவிஞர்.
முத்துக்குட்டி புலவர் என்பது இவருடைய பெயர். தம் மகனின் மரணத்தை ஒரு வாரத்திற்கு முன்பே உறுதி செய்தவர். இவருடைய ஆற்றலை அங்கீகரிக்கும் வகையில் சிவகங்கை சீமையின் ஆஸ்தான கவிஞராக மன்னரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றார். இந்த பின்னணியை புரிந்து கொண்ட செல்லமுத்து சேதுபதி, புலவரே, எதன் அடிப்படையில் ஆங்கில தளபதி அனுப்பிய செய்தியில் சூழ்ச்சி இருப்பதாக கூறுகிறீர்கள்? மன்னர் பெருமகனாரே, சாந்தா சாகிப்பினால் அரசுரிமை இழந்த மதுரை இளவரசர் விஜயகுமாரனுக்கும் அவரது தந்தை பங்காரு திருமலைக்கும் அடைக்கலம் கொடுத்தது சிவகங்கை சீமை. நவாபின் தளபதி கூப் சாகிப்பை தோற்கடித்து மதுரையை மீட்டு இளவரசரிடம் ஒப்படைத்ததும் சிவகங்கை சீமை. சாந்தா சாகிப்பின் தளபதி முடேமியா இளவரசரை கொலை செய்ய முயன்றபோது அவர் தப்பி வந்து அடைக்கலம் புகுந்ததும் சிவகங்கை சீமையில்தான். பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவாளர் சாந்தா சாகிப்புக்கும் ஆங்கிலேயரின் ஆதரவாளர் வாலஜா முகமது அலிக்கும் நடந்த ஆற்காட்டு நவாப் உரிமை போரில் ஆங்கிலேயரின் எதிரியான சாந்தா சாகிப்பை ஆதரித்து நின்றதும் சிவகங்கை சீமைதான். இந்த போரில் ஆங்கிலேயர் வென்றனர். அதனால் அவர்களின் எதிரிகளுக்கு துணை போன எங்கள் சீமையையும் எங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் உங்கள் சீமையையும் ஏதோ ஒரு சிக்கலில் சிக்க வைக்கும் சூழ்ச்சி நடக்குமோ என்று நான் எண்ணுகிறேன் என்றார். அனைவரும் முத்துக்குட்டி புலவர் சொன்னதை மௌனத்தோடு அசை போட்டனர். ஆனால் வேலுநாச்சியார் மட்டும் முத்துக்குட்டி புலவரின் வாதத்தை கண்டு வியப்புற்றார். கவிஞர் என்பவர் கவிதை புனையலாம், எதிர்கால நிகழ்ச்சிகளை கூட தம் கவிதைகளில் பதிவு செய்யலாம், கற்பனை தேரில் உலா வரலாம், அரசியலை கூட கவிஞர்களால் உரசி பார்க்க இயலுமா? முடியும் என்பதை முத்துக்குட்டி புலவர் நிரூபித்து காட்டியது வேலுநாச்சியாரை நீண்ட நேரம் வியப்பில் தள்ளியது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, புலவர் சொல்வதிலும் ஒருவித நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் ஆங்கில தளபதியை நாம் நேரில் சந்திப்பதையும் அவன் சொல்வதை பொறுத்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதையும் விரைந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். 2 விதமான கருத்துக்கள் அங்கு வைக்கப்பட்டதால் அவரவர் சிந்தனைக்கேற்ற ஆலோசனைகள் கூறினர். இருப்பினும் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையின் ஆலோசனைக்கு அதிக வரவேற்பு இருந்தது. இறுதியில் ராமநாதபுரத்து மன்னரும் சிவகங்கை மன்னரும் மதுரை சென்று ஹெரானை சந்திப்பது என முடிவாயிற்று. இதுவரை நடந்தவற்றை கவனித்துக் கொண்டிருந்த வேலுநாச்சியார், அப்பா, எங்கள் அமைச்சர் கூறியது போன்று மதுரை சென்று ஆங்கில தளபதியை சந்திக்கலாம். அதே நேரத்தில் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தலைமையில் திறன்மிக்க படை ஒன்று மாறு வேடத்தில் மதுரைக்குள் செல்ல வேண்டும். அவர்கள் ஹெரான் தங்கியிருக்கும் மாளிகைக்கு அருகில் பதுங்கி இருக்க வேண்டும். புலவர் சொன்னபடி எதிரிகளால் ஏதாவது சூழ்ச்சி வலை பின்னப்பட்டால் நமது படை வீரர்கள் அதை சுக்குநூறாக தகர்த்தெறிய வேண்டும். இதுதான் மிக சரியான வழிமுறை என்று எனக்கு படுகிறது என்றார். வேலுநாச்சியாரின் அந்த ஆலோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சிக்கலான விஷயத்தில் வேலுநாச்சியாரின் அணுகுமுறையை கண்டு முத்துக்குட்டி புலவர் முகத்தில் பாராட்டுதலுடன் கூடிய வியப்பு அரும்பியது. மதுரை அரண்மனை. ஆங்கில தளபதி ஹெரான். எதிர் இருக்கைகளில் மன்னர்கள் செல்லமுத்து சேதுபதியும் முத்துவடுகநாதரும், அவர்களுக்கு அருகில் அமைச்சர்கள். ஹெரான் அருகில் ஒருவன், அவன் கையில் ஒரு காகிதம். ஹெரான் தலை அசைத்ததும் அவன் படிக்கத் தொடங்கினான். ராமநாதபுரம் சிவகங்கை சீமை மன்னர்களுக்கு ஆங்கில தளபதி ஹெரான் அறிவிப்பது. உங்களுடன் எப்போதும் நட்புடன் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். அதன் அடையாளமாகத்தான் உங்களுக்கு பாத்தியமான அனுமந்தகுடியை தஞ்சை மன்னர் கைப்பற்றிய போது அவர்களை அழைத்து மிரட்டி உங்கள் மண்ணிலிருந்து தஞ்சை படைகளை வெளியேற செய்தோம். கேட்டு உதவி புரிவது நட்புக்கு அழகல்ல. அதனால்தான் நீங்கள் எங்களிடம் உதவி கேட்காமலேயே நாங்கள் ஓடி வந்து உங்களுக்கு உதவினோம். இப்போது உங்கள் உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. நெற்கட்டான் செவ்வல் பாளையத்து புலிதேவன் போக்கிரித்தனமாக நடந்து வருகிறான். எங்களை அவமானப்படுத்துவதிலேயே அவன் குறியாக இருக்கிறான். அவனை முறியடித்தாக வேண்டும். அதற்கு உங்கள் நாட்டு படை வீரர்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துதவ வேண்டும். ஆங்கில தளபதி ஹெரான் 2 மன்னர்களையும் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். செல்லமுத்து சேதுபதியும் முத்துவடுகநாதரும் தீவிர சிந்தனையில்.